தான் நான் சொல்ல வரேன். இந்த காணொளி பிரத்யேகமாக மலேசியா மக்களுக்கு தான். மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், தாய்லாந்தா இருக்கட்டும், பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். மாந்திரிகத்தை அதிகமா நம்புறாங்களா? 1,00,000 பேர் அங்க விளையாடுறாங்க. அங்க இரவும் தெரியாது, பகலும் தெரியாது. இந்த நபருக்கு தான் வந்து ஜாக்பாட் அடிக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. அதை எப்படி கணிக்கிறது? என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியாது. அதே ராசியில 10 கோடி பேர் 20 கோடி பேர் இருப்பாங்க. அந்த ராசிக்காரவங்களே சரிங்களா? இப்ப அரியணை ஏற முடியுமா ஏற முடியாதாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல களம் இறங்கணும். கண்டிப்பா. சரிங்களா? களம் இறங்குனாதான் அந்த அரியணை நமக்கு வருமா வராதா அப்படிங்கறத நம்ம பிறகுதான் யூஸ் பண்ண முடியும். முன்னாடியே நம்ம ஏற முடியாது, நம்ம ஏன் இதுல போய் மெனக்கெடுவும் நினைச்சிருந்தா இன்னைக்கு அரியணை ஏற முடியுமா? மிகப்பெரிய ஒரு வரலாறு படைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப எதுவா இருந்தாலுமே நீங்க முதல்ல களம் இறங்கணும். அது தோல்வியோ வெற்றியோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு? சரியா? ஒரு அனுபவம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க இதுல வந்து 1,00,000 போட்டு விளையாடுற இடத்துல ஒரு 1000 ரூபாய் போட்டு விளையாடு பாருங்க. அப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா ஈஸியா வர ஆரம்பிக்கும். அப்ப ரெண்டாவது நம்மளும் உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய குலதெய்வம், பூர்வ புண்ணிய கர்மா வினை, உங்களுடைய படங்கள் இதெல்லாம் வச்சு அதர்வன வேத மந்திரம் ஜெபிச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு மைய தாய்த்து எந்திரம் குடுவை எல்லாம் கொடுக்கும்போது இது ஒரு 3/4 சப்போர்ட் பண்ணும். அப்ப உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் ஒரு 1/4 சப்போர்ட் பண்ணும். அப்ப அது முழுமையா சேரும்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் எல்லாரையும் போங்கன்னு நான் சொல்ல வரல. யாருக்கெல்லாம் இப்ப ரெண்டாவது இந்த காணொலி எல்லாரும் பாத்துருவாங்கன்னு இருக்கா? கிடையாது. அது யாரு கண்ணுல தென்படணும், யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு, இது யாரு பயன்படுத்த போறாங்கன்னு ஒரு விதி அமைப்பு இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இது தென்படும். ஓகே. இப்ப பொதுவா நீங்க சொன்ன இந்த 3 ராசிகள்ல இப்போ 1 கோடி பேர் அந்த கேம்லிங்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ராசிகள்லயுமே 10,000 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பர்டிகுலரா இந்த நபருக்கு தான் வந்து ஜாக்பாட் அடிக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியாதுல்ல, அதை எப்படி கணிக்கிறது? இப்ப மகர ராசி திருவோண நட்சத்திரம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்ப இந்த மகர ராசியில வந்து ஏறத்தாழ பாத்தீங்கன்னாக்க ஒரு 10 கோடி பேர் இருக்கலாம், 20 கோடி பேர் இருக்கலாம். அத்தனை பேரும் சூப்பர் ஸ்டாரா வர முடியாது. மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் பூர்வா புண்ணியா கர்ம அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கு. சரிதானே? ஒரு கர்நாடகாவுல ஒரு கான்ட்ராக்டா வேலை பார்த்து இன்னும் சில கூலி வேலைகள்லாம் பார்த்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமா சென்னைக்கு வர்றாரு. அந்த ஃப்ரெண்டு தான் தன்னுடைய செயின் இதெல்லாம் அடகு வச்சு அவருக்கு அந்த சினிமாவில் படிக்கிறதுக்கு பண்றாரு. அப்புறம் வாய்ப்புகள் வருது. அப்புறம் அப்படியே கொஞ்சமா மேல வளர்றாரு. இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இன்னைக்கும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எத்தனை பேரால சாத்தியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்தியா பணக்காரர் அம்பானி இருக்காரு. அவர் என்ன ராசி என்ன நட்சத்திரம்னு தெரியாது. அதே ராசியில 10 கோடி பேர் 20 கோடி பேர் இருப்பாங்க. அந்த ராசிக்காரவங்களே அவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாச சம்பளத்துக்கு. ஆனா ராசி நட்சத்திரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பூர்வா புண்ணிய கர்ம அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கு, லக்குன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்ப நடந்த தேர்தல்ல முதலமைச்சர் வேட்பாளர் ஏறத்தாழ ஒரு 10 பேராவது நின்று இருப்பாங்க. அரியணை யாருக்கோ ஒருத்தருக்கு தானே. சரிதானே? ஆனா எல்லாருமே நல்லது செய்யணும், அரியணை ஏறணும், மக்களுக்கு காவந்து போனணும், நல்ல திட்டங்களை அறிவிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். யாருக்கு கிடைக்கணும்னு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப இந்த மீன ராசியா இருக்கட்டும், விருச்சக ராசியா இருக்கட்டும், மகர ராசியா இருக்கட்டும், இந்த 3 பேரும் 10 கோடி பேர் கெண்டிங் போனாலும் யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ங்கிறது அங்க விதி அமைப்பு ஒண்ணு இருக்கும். சரியா? அது பிரகாரம் தான் கிடைக்கும். அதுக்காக மத்தவங்க எல்லாரும் தோத்துக்கிட்டு வந்துருவாங்களா? அது இல்லை. நான் முதல்ல ஒண்ணு சொன்னேன், ஒருத்தருக்கு 100 கோடி ரூபாய் கிடைக்கணும்னு விதி இருந்தா இன்னும் ஒருத்தருக்கு மத்தியமா இருக்கும் போது 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அந்த அமௌண்டோட அளவுக்குள்ள தான் மாறுபடும். சரியா? அதிகமா குறைச்சலா கிடைக்கிறது. ஓகே. பொதுவா எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷினோ அப்படிங்கறதுல நம்ம 10,000 ரூபாய் போட்ட இடத்துல 1 கோடி ரூபாய் லாபம் வரணும் அப்படிங்கறது தான் ஆசைப்படுவாங்க. பட் ஆனா இதுல நிறைய பேர் வந்து மைனஸ்ல போகிறதையும் நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் தற்கொலை முயற்சிகள் வந்து பண்றாங்க, குடும்பத்தோட வந்து தற்கொலைகள் வந்து பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த மாதிரியான கேம்பிளிங்ல வந்து யார் இத தலையிடவே கூடாது, இந்த பக்கம் போகவே கூடாதுங்கிற ராசிகள் யார் இருக்காங்க? அது நம்ம அப்ப ராசி அடிப்படையில நம்ம சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே ரோடு குறுகலா வருது, அந்த பக்கம் மனித நடமாட்டம் இல்ல, ஒரு காடு மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கே தோணும் நம்ம போற ரூட்டு சரியில்லை. சரியா? உங்களுக்கு ஒண்ணு நம்ம ரிட்டர்ன் ஆயிடணும். அதுல நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணணும்னா கொஞ்ச நேரம் போன உடனே எதுவும் விலங்குகள் வரலாம், இல்ல குழிப்பெல்லாம் மேடுகள் இருக்கலாம், அங்கிட்டு ரோடே இல்லாம இருக்கலாம், மாட்டிக்கலாம், வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆயிடலாம், அந்த பிரச்சனை இருக்கும். நமக்கு முன்கூட்டியே தெரியும் நம்ம போற வழி சரியா தவறாங்கிற மாதிரி. இப்ப கெண்டிங்க வந்து நம்ம தமிழர்கள் வந்து மலேசியாவில கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். புரிதுங்களா? எல்லாரையும் நான் போக சொல்லலை. இங்க இருந்து நீங்க போகணும்னா விசா எடுக்கணும், பிளைட் டிக்கெட் எடுக்கணும், நிறைய செலவுகளாகும். அங்க போய் நீங்க தங்கணும், போகணும், வரணும். அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஒருத்தர் அங்க போயிட்டு ஒரு 10 நாள் தங்கிட்டு வரணும்னா ஏறத்தாழ 3 லட்சம் ரூபாய் செலவாகும்.
எல்லாரையும் நாங்க போக சொல்லலாம். மலேசியாவுல வேலைக்குன்னு போறாங்க இல்லையா, ஓகே. அங்க வெயில்ல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தடவை 2 தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். அவங்க போனதே பணம் சம்பாதிக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து மலேசியா கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. சரி வா வந்து விளையாடு, உனக்கு லக்கு இருந்தா நீ ஜெயிச்சுட்டு போன்னு சொல்லுது. அதுல ஒரு தடவை 2 தடவை முயற்சி பண்றது நான் தப்புன்னு சொல்லணும். தொடர்ந்து முயற்சி பண்ணி இருக்கிற காசு பணத்தை பூரா விட்டு அதுலயே அடிக்ட் ஆகி அதுலயே பைத்தியமாயி தற்கொலை பண்றது மிகப்பெரிய தவறு. ஒரு தடவை போ, ஒரு 100 வெள்ளி 50 வெள்ளி போட்டு ஆடிப்பாரு, ஆட்டம் பிடிச்சா கண்டினியூ பண்ணு. இல்லையே வந்துரு, ஓ நமக்கு இது சரியாகாது, இது நமக்கு செட் ஆகாது, நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதுக்கான யோகம் இல்லைன்னு வந்துடும். நீ மாறி மாறி கடனை வாங்குறது, நகை அடமானம் வைக்கிறது, வட்டிக்கு வாங்குறது, இதுல விட்டதை பிடிக்கும்னு நினைக்கிறது அது மிகப்பெரிய தவறு. சரிங்களா? அதனாலதான் நீங்க என்ன ஆகுங்க, பொருளாதாரம் எல்லாம் இழந்து கடன் தொந்தரவு ஜாஸ்தி ஆகி அப்புறம் தற்கொலைக்கு போகும். இப்ப நம்ம இதுலயும் இருந்துச்சு இல்லையா, ரம்மி, இதுல எவ்வளவு பேரு காசை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, விழிப்புணர்வோட இருக்கு, கவனத்தோட விளையாடு. உனக்கு வாய்ப்பு இருந்தா தக்க வச்சுக்க, இல்லைன்னா விட்டுரு. ஆனா எதுலயுமே நீ முயற்சி பண்ணாம எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு புலம்புறது தப்பு. சரியா? வெற்றியோ தோல்வியோ ஒரு தடவை இறங்கு, அதுல உனக்கு அது வந்து கத்து கொடுத்துரும், இது வாய்ப்பு இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி. 2வது, நம்மளை விட அதிகமா சிந்திக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப பல லட்சம் பேர் அங்க போயிட்டு வர்றாங்க, சும்மாவை போயிட்டு வராங்க, சரிதானே? போன வாய்ப்பு. அதே மாதிரி அங்க போய் எல்லாருமே காசு பணத்தை விட்டாங்கன்னு வரலாறு சொல்லலையே. எத்தனையோ பேர் ஜெயிச்சுக்கிட்டு வெளியில போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழர்களே மலேசியாவுல போய் வேலைக்குன்னு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அங்க போறீங்க? ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு இங்க இருந்து கேரளா போறாங்கல்ல ஐயப்பனை பாக்குறது, எல்லாருமே லாட்டரி டிக்கெட் வாங்குறாங்க அங்க. ஆனா வாங்குறாங்கன்னா நமக்கு பரிசு விழுவுங்கிற நோக்கம், நம்ம ஐயப்பனுக்கு வந்திருக்கிறோம், ஒரு கால் அவர் ஏதாவது பார்த்து நமக்கு படியளக்க மாட்டாராங்கிற நோக்கத்துல வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வாங்கிட்டாரு, அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்துட்டு, ஆனா அவங்க டிக்கெட்டை வச்சுட்டு ஒரு 10 நாளா இருந்துட்டாங்க, அதை எடுத்தெல்லாம் பார்க்கல. அப்புறம் எல்லா நியூஸ் சேனல்லையும் அது வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு தமிழர் டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு இவங்க அங்க போய் 28 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க. இப்படி எல்லாம் நடக்குது, சரிங்களா? அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்ப போறவங்க 40 ரூபா 50 ரூபாய் செலவழிச்சு ஒரு டிக்கெட் வாங்குறதுல தப்பு இல்லை. அதிர்ஷ்டம் இருந்து உனக்கு கிடைச்சா கிடைச்சது தானே. ஆனா கண்டினியூவா இதே வேலையே இருக்கக்கூடாது. எப்பயாவது அப்படிங்கிறப்போ அது உனக்கா தோணணும். அந்த நேரங்காலங்கள் முதல்ல சொல்றேன்ல, உன்னுடைய சாதகத்தை எடுத்துப்பாரு. அதுல நீச்சபங்க ராஜயோகம் இருக்குல்ல, விபரீத ராஜயோகம் இருக்கு. உனக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னா முயற்சி பண்ணு. உனக்கு எல்லாமே சரியில்லாம இருக்கு, சனி சரியில்லாம இருக்காரு, குரு சரியில்லாம இருக்காரு, ராகு கேது சரியில்லாம இருக்காரு, குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கு, இன்னும் 2.5 வருஷம் போகணும், இல்ல 5 வருஷம் போகணும், 7.5 வருஷம் போகணும்னா வெயிட் பண்ணு. உனக்கு நேர சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கிற நேரத்துல நீ அங்க போனீங்கன்னா விரயம்தான் ஆகும். நேரங்கள் நல்லா இருக்கும் போது போனீங்கன்னா லாபத்தோட வெளியில வரலாம். புரியுதா? அப்படி போ, தொடர்ந்து அதுலயே நீ அடிக்ட் ஆயிடாத, அதே கண்டினியூ பண்ணாத. ஒரு தடவை பண்ணிப்பாரு, அது உனக்கு பிடிக்குது, கொஞ்சம் போல காசு பணம் வருதுன்னா கண்டினியூ பண்ணலாம். இல்ல நம்ம பணத்தை பூரா உள்ள வாங்குது அப்படின்னா வெளியாயிடும். ஓகே. இப்ப குறிப்பா இந்த 2 யோகம் வந்து சொல்லியிருந்தீங்க, நீச்சபங்க ராஜயோகம், ராஜயோகம் உங்களுடைய ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியணும்ல. எந்தெந்த கிரக அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான யோகங்கள் அமையும்? இப்ப வந்து குரு வந்து உங்களுக்கு ஒரு 8ல 6ல லக்னாதிபதி, இவங்களுக்கெல்லாம் வலுத்து இருந்தால் சரிங்களா, அவங்க இந்த மாதிரி விளையாட்டுகளை நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க இருக்கிற குரு பயிற்சினால இந்த ராசிக்கு வந்து ஒரு நல்ல யோகம் வரப்போகுது, பணப்புழக்கம் வரப்போகுது, விபரீத ராஜயோகம் வரப்போகுதுன்னா அவங்க முயற்சி பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைங்க பிறந்ததனுடைய யோக அமைப்புல தாய் தகப்பன் வந்து பொருளாதார ரீதியா வளர போறாங்க அப்படின்னு சாதகம் சொன்னா அவங்க முயற்சி பண்ணலாம். இவங்களுடைய சாதகத்துல ஒரு 40 வயசுக்கு மேல, 45 வயசுக்கு மேல, 35 வயசுக்கு மேல இந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னா முயற்சி பண்ணலாம். நீ பிறந்தத்துல இருந்து கர்மாவெல்லாம் செமக்கணும், கஷ்டப்படணும், கடனுக்கு ஆளாகணும், அவமானம், அசிங்கம், துன்பம், வேதனை, மன கஷ்டம் என்னன்னா அவங்க அங்க போக தேவையில்லை. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதனால உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு என்னங்கிறத முதல்ல சோதிச்சுட்டு நம்ம போனா ஜெயிக்கலாம் அப்படின்னு சாதகக்கார் சொன்னார். அது யாரு சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு. எல்லாரும் சொல்றதை வச்சு நீங்க போக கூடாது, சரியா? யாரு கணக்கிடப்படுது, யாரு சொல்றா, இவங்க சொன்னா இதுக்கு முன்னாடி ஏதேனும் அந்த சாதகக்கார் அந்த சோதிடர் வந்து உங்களுக்கு சொல்லி நடந்திருக்கான்னு பாக்கணும். அப்ப அவங்க சொன்னா என்ன வேணா நடக்கணும் நம்பிக்கை இருந்தா நீங்க போலாம். புதுசா போய் ஒருத்தர்கிட்ட நீங்க பாத்துட்டு பண்றது மிகப்பெரிய தவறு. ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க. ஏன் அப்படின்னா நீங்க நிறைய பொருள் விரயம் பண்ண போறீங்க, அதுல உங்களுக்கு வரலாம் போகலாம், அது அப்பாற்பட்ட விஷயம். அப்ப நீங்க தெளிவா கணக்கிட்டு திட்டமிடுதல் சரியா இருக்கணும். அப்ப திட்டமிடுதல் சரியா இருந்துச்சுன்னா உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. 2வது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு குரு எப்படி இருந்தாலும் சரி, ராகு கேது எப்படி இருந்தாலும் சரி, சனி எப்படி இருந்தாலும் சரி, நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம், அது இது கெட்டது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சின்னா நீ நல்லா இருக்கணும்னு யாரு நினைப்பா? இறைவன் நினைப்பான். கண்டிப்பா அவங்க அங்க போகலாம்.
அல்ல அது ஒரு விஷயமாச்சா. இறை நம்பிக்கை அதிகமா உள்ளவங்க அங்க போகலாம். சரியா? பாதி இறை நம்பிக்கை, பாதி இல்லைன்னு சந்தேகப்படுறது, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க வீணா போகணும், பொச்செருப்பு, போறாம, கண்திருஷ்டி, ஓமல, அடுத்தவனுக்கு பில்லி, சூனிய, ஏவல், செய்வனை கெடுத்து அடுத்தவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணி உனக்கு அங்க இடம் இல்லை, அங்க வேலை கிடையாது. அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. சாதகத்தை ஒரு பக்கம் விடுங்க, குலதெய்வத்தை ஒரு பக்கம் விடுங்க, இஷ்ட தெய்வத்தை ஒரு பக்கம் விடுங்க, ராஜயோகம், விபரீத ராஜயோகம், அது இது எல்லாத்தையும் விடுங்க. உன்னுடைய எண்ணம் தூய்மையா இருக்கா? அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சின்னா, நீ நல்லா இருக்கணும்னு இறைவன் நினைச்சிருப்பான், ஒன்னு அங்க அனுப்புவான், எந்திங்க சூதாட அனுப்புவான், உனக்கு பல கோடி ரூபாயை கொடுப்பான், நல்லா வாழ வைப்பான். அப்படி ஒரு விஷயம் உள்ளவங்க அங்க போகலாம். அது மாதிரி அடுத்தவங்க குடும்பத்துக்கு நீ பில்லி, சூனிய, ஏவல், செய்வனை எல்லாம் பண்ணி அடுத்தவனை சந்திச்சிருக்கி அடிச்சு அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தின நீ அங்க போனீன்னா உள்ளதும் போயிடும். இதுதான் முக்கியமான விஷயம். உன்னுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும்னு நீ பூர்வ புண்ணிய கர்மம் நிறைய, இப்ப நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அதாவது கேட்க திறனற்ற உயிரை வந்து தன்னுடைய உயிரை பாவிச்சு யார் ஒருத்தர் அன்னமிடுறாங்களோ அவன் கடவுளுக்கு நிகரானவன்.